கர்த்தருக்கு ஒரு பலிபீடம். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவைக்கு காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையிலே இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றிப்போய் அவ்விடங்களில் எல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான். அவனுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். சாமுவேலின் நாட்களிலே இஸ்ரவேல் புத்திரர் பஸ்கா பண்டிகையை விசேஷமாய் ஆசரிக்கிறார்கள். சீலோ அழிந்து போயிற்று. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சீலோவில் இல்லை, அது வேறு இடத்தில் இருக்கிறது. ஆனாலும் இஸ்ரவேலர் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். சாமுவேலின் நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்தில் அமைதி நிலவிற்று. பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. சாமுவேலின் நாளெல்லாம் என்னும் வாக்கியத்திற்கு இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கும் நாள் வரையிலும் என்பது பொருளாகும். சாமுவேல் இஸ்ரவேலை பாதுகாக்கிறார். சத்துருக்களின் கைகளில் இருந்து மீட்டுக் கொள்கிறார். கிதியோனின் கையில் இருந்த பட்டயத்தைப் போல சாமுவேலின் கையில் பட்டயம் இல்லை. சிம்சோனின் பலத்த புயத்தைப் போல சாமுவேலுக்கு பலத்த புயமும் இல்லை. சாமுவேல் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். ஜெபத்தின் வல்லமையினால் இஸ்ரவேலருக்கு ஜெயம் உண்டாயிற்று. சாமுவேல் பட்டயத்தினால் யுத்தம் பண்ணவில்லை, அவர் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி மன்றாடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாவதற்கு ஊழியம் செய்கிறார். ஒரு தேசம் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்றால், அந்த தேசத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்றால், ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பயபக்தியும் கீழ்ப்படிதலும் சமாதானத்திற்கு ஆதாரம். பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையில் இருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைக்கிறது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையிலே இராதபடிக்கு விடுவித்துக் கொள்கிறார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருக்கிறது. பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையில் இருந்து எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களை பலவந்தமாக பிடித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரரோ பெலிஸ்தர் தங்கள் கையில் இருந்து பிடித்திருந்த இந்த பட்டணங்களை அவர்களிடம் இருந்து திரும்ப பெற்றுக் கொள்கிறார்கள். எமோரியர் கானான் தேசத்தை சேர்ந்தவர்கள். இஸ்ரவேல் புத்திரர் எமோரியரோடு சமாதானமாய் இருக்கிறார்கள். சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிறார். அவர் வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களில் எல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிறார். சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் என்பது சாமுவேலின் 40 வருஷ காலத்தை குறிக்கும். அல்லது 1 சாமுவேல் 7:1 முதல் 8 வரை உள்ள வசனங்களில் சாமுவேல் நியாயம் விசாரிக்க ஆரம்பித்த நாளில் இருந்து உள்ள காலத்தை குறிக்கும். 1 சாமுவேல் 7:2 வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் 20 வருஷம் என்பது சவுல் ராஜாவாக ஆக்கப்படுவதற்கு முன்பாக சாமுவேல் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த காலமாகும். சவுல் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பும் சாமுவேல் நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார். ஆனாலும் சவுல் ராஜாவாக ஆன பின்பு இராணுவத்தின் தலைமை பொறுப்பு சவுலிடமே இருந்தது. ராஜாவை தேர்ந்தெடுப்பதற்கும் ராஜாங்கத்தை வழிநடத்துவதற்கும் சவுலின் வெற்றிகளை மேற்பார்வையிடுவதற்கும் கர்த்தர் சாமுவேலை பயன்படுத்தினார். சவுலுக்கு பின்பு சாமுவேல் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். சவுல் தனக்கு செய்த கொடுமைகளை தாவீது சாமுவேலிடம் முறையிட்டார். சவுல் ராஜாவாகி 38 வருஷங்கள் கழித்து சாமுவேல் மரித்தார். சாமுவேலின் வாழ்நாள் வரையிலும் இஸ்ரவேல் புத்திரர் சாமுவேலை நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் மதித்தார்கள். கானான் தேசம் இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு பங்கு பிரிக்கப்பட்ட நாளில் இருந்து சாமுவேலின் காலம் வரையிலும் உள்ள இடைப்பட்ட வருஷம் 450 வருஷமாகும்.
இக்காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரை 16 நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்திருக்கிறார்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் இவர்களில் 14 பேரை பற்றிய குறிப்பு உள்ளது. ஏலியும் சாமுவேலும் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்கிறார்கள். சாமுவேல் வருஷா வருஷம் சுற்றி போய் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த ஸ்தலங்களின் விவரம் வருமாறு: எப்ராயீமில் உள்ள பெத்தேல் எருசலேமுக்கு வடக்கே 12 மைல் தூரத்தில் உள்ளது. யூதாவில் உள்ள கில்கால் எருசலேமிற்கு கிழக்கே 18 அல்லது 20 மைல் தூரத்தில் உள்ளது. இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்திற்குள் பிரவேசித்த இடம் மிஸ்பா. பென்யமீனில் உள்ள மிஸ்பா எருசலேமிற்கு வடக்கே 8 மைல் தூரத்தில் உள்ளது. கீலேயாத்தில் உள்ள மிஸ்பா எருசலேமில் இருந்து யோர்தான் நதிக்கு கிழக்கே 40 மைல் தூரத்தில் உள்ளது. ராமா. சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பும் சாமுவேல் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிறார். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று சாமுவேல் சொல்லுகிறார். சாமுவேல் பெத்தேல், கில்கால், மிஸ்பா ஆகிய ஸ்தலங்களில் நியாயம் விசாரிக்கிறார். இவையெல்லாம் பென்யமீன் கோத்திரத்தாரின் பட்டணங்கள். சாமுவேலின் வீடு ராமாவில் இருக்கிறது. இது அவருடைய தகப்பனாராகிய எல்கானாவின் வீடு. சாமுவேல் வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களில் எல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு அவர் ராமாவுக்கு திரும்பி வருவார். சாமுவேல் அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிறார். சாமுவேல் ராமாவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். இந்த பலிபீடம் நோப் அல்லது கிபியோனிலே உள்ள பலிபீடத்திற்கு போட்டியாக கட்டப்படவில்லை. தன்னுடைய முற்பிதாக்கள் செய்த பிரகாரம் சாமுவேலும் தான் வாசம் பண்ணுகிற ஊரிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். இந்த பலிபீடத்தை சாமுவேலின் குடும்பத்தார் பயன்படுத்துவார்கள். இஸ்ரவேல் தேசத்திற்கு நன்மை உண்டாக சாமுவேல் ராமாவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். சாமுவேல் பால் மறக்கப்படும் வரையிலும் ராமாவில் குடியிருந்தார். அங்கே அவருடைய வீடு இருந்தது. ஆகையினால் வருஷா வருஷம் இஸ்ரவேலை சுற்றி போய் நியாயம் விசாரித்துவிட்டு மறுபடியும் சாமுவேல் ராமாவிற்கு திரும்பி வந்து விடுவார். சாமுவேல் ராமாவில் கர்த்தருக்கு பல பலிகளை செலுத்தினார். அதற்காக அங்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். பல வசனங்களில் பலிபீடத்தை பற்றி கூறப்பட்டிருக்கும் பிரமாணங்களுக்கு சாமுவேல் ராமாவில் பலிபீடம் கட்டியது முரணாக உள்ளது. இக்காலத்தில் சீலோவில் தேவனுடைய பெட்டி இருந்தது.